ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம தை மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. அஷ்டமத்து சனினால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப 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 சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்கள் இருந்திருக்கும். பட் ஆனாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். தை மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல மாதம்தான். அது மட்டும் இல்லாமங்க, அஷ்டமத்து சனி முடிய போகக்கூடிய காலகட்டம். அடுத்த மாதம் உங்களுக்கு சனி உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி முடிய போகுது. அவர் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு தான் போவார். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கக்கூடியது உங்கள் ராசிக்கு 100% பொருந்தது. 2 குடைய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். இவ்வளோ நாளாக பொருளாதார ரீதியாக எவ்வளோ நெருக்கடிகள் இருந்துச்சோ அத்தனை நெருக்கடிக்குமே உங்களுக்கு இந்த மாதம் நிவர்த்தி தான். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை பூர்த்தி பண்ண முடியாமல், வெளியிலையும் சொல்ல முடியாமல், யார்கிட்டையும் ஷேரும் பண்ண முடியாமல் நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே இந்த மாதம்ங்கிறது நிவர்த்தியானது தான். அதே மாதிரி 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கார். லாபஸ்தான அதிபதி உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கிறாரு. அஷ்டமங்கும் போது ஒரு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. இந்த சனியோட போய் அது சேருது. பாதகாதிபதிங்கிறது சுக்கிரன் தான் உங்களுக்கு. ஆனால் நல்ல 4 கூடையவரும் அவர் தான். அதனால் என்னென்னா ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் 12 கூடையவர் போய் மறைஞ்சிருக்காரு. மறைந்த புதன் நிறைந்த பலன்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் தை மாதம் எல்லா கிரகங்களுமே நல்ல இடத்துல இருக்குது. அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் இந்த மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. இவ்வளோ நாளாக என்ன மனநிலையில் இருந்தீங்களோ அந்த மனநிலையை மட்டும் தயவு செய்து மாற்றுங்க. இனிமேல் நமக்கு நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு மைண்டில் கொண்டு வந்துடுங்க. இந்த தை மாதத்துலேருந்து அது உங்களுக்கு கண் கூட நடக்கும். அதை நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. நல்ல இன்கம் வரக்கூடியது. எவ்வளோ நாளாக எதுவுமே மூவ் ஆகலை, ஆர்டர் கிடைக்கல, இல்லை தொழில் ரீதியாக நிறைய காசு பணம் வரலை, நஷ்டத்தில் போகுது. இது எல்லாமே இந்த மாதத்துலேருந்து அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. தொழில் ரீதியாக நல்ல வருமானம், நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம். அதே மாதிரி எங்கேருந்தோ உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நல்ல ரெகுலர் இன்கம். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்துலேருந்து அது ஸ்டார்ட்டே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இனி எப்போவுமே உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனி எப்போவுமே பொற்காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். 12 கூடையவர் 12 3 கூடைய புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. உத்தியோக ரீதியாக நிறைய அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. பட் ஆனால் என்னென்னா கையெழுத்து போடுறது, ஒருத்தங்களை நம்பி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு ஆதாரம் இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறீங்களோ கேட்குறீங்களோ டைரெக்டாக பேசி அதில் தான் நீங்கள் செய்யணும். இன்னொருத்தங்களை நம்பிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு போகாதீங்க. ஒரு லெட்டராக இருந்தாலும் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. செக் புக்காக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு ரிஸ்க்கு நீங்கள் இந்த மாதம் எடுக்காதீங்க. ஏன்னா 12 கூடையவர் 6ல் போய் மறைகிறாரு. அதனால் உத்தியோக ரீதியாக இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது. யாரையும் நம்பக்கூடாது. இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுலேயே இனிமேல் நம்ம யாரையும் நம்பக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் இருக்குது. உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார். பொதுவாகவே செவ்வாய் உங்களுக்கு 10 கூடையவர். அப்போது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் நான் சொன்னேன் இல்லையா, புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்குலாம் இது சூப்பர் தான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, பேடான விஷயம். அதாவது என்னென்னா, செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய உடலை நீங்கள் பார்த்துக்கணும். இந்த பிபி சுகர்லாம் இந்த மாதம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாக கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். ஏன்னா செவ்வாய் உங்களோட ராசியிலேயே நீச்சமாக இருக்கார். 5 10 கூடையவர் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். பொருளாதார ரீதியாக சூப்பரான யோகத்தை கொடுக்குறாரு. ஆனால் உடல் ரீதியாக கோவத்தை அதிகப்படுத்துறது, அதனால் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் ரொம்ப காமாக இருங்க. கஷ்டங்கள் வரும். மற்றவங்க நம்மளை நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நிர்வாக திறமைங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயலில் எங்கேயோ இருந்து தலையிட்டு அதை உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குனே
சில பேர் வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா காமாக இருக்கணும்னு உங்களை சமாதானப்படுத்திக்கிங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மளுடைய உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். மற்றவங்க அவங்க வந்து டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடம்பு. ஸோ அதனால நம்ம தான் நம்மளைய பார்த்துக்கணும், நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதம் இந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசியை விட்டு போகிற வரைக்கும் இருக்கணும். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி. ஆனால் அவருக்குன்னு ஒரு தீமைகள் இருக்கும்ல, அதையும் கொடுப்பார் இல்லையா? ஸோ கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதிகமாக மெடிடேஷன் உறுதியாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம், ஞாபகத்திறன் இது எல்லாமே இருக்கும். படிக்கிறக்கூடிய குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வம், அதே மாதிரி ஞாபகத்திறன், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஒரு சிலர் வந்து உயர்கல்வி படிக்கிறவங்க வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இது. இதுலேயே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணாதீங்க. நெகட்டிவ் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதம் நீங்கள் இருக்கணும். கவனமாக இருங்க. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு. சனியோடைய தன்மைங்கிறது வந்து போக போகுது. அதனால் ஒரு பெரிய ப்ரொமோஷனோ திடீர்னு அதிர்ஷ்டத்தையே கொடுக்க போகுது. அது வந்து உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய நன்மையாக உங்களுக்கு இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, பெரிய பெரிய அவார்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். திடீர்னு வந்து பெரிய பட்டம்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க அந்த மாதிரி. அதே மாதிரி அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் கிடைக்கும். இந்த மாதிரி ஆஃபீஸர் இருந்தார் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் உங்களை கௌரவிப்பாங்க. பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு வந்து பணம் கிடைக்குது, நம்ம உத்தியோகத்தில் பணம் கிடைக்குது. ஆனாலும் ஒரு மற்றவங்கனால ஒரு ரெகக்னைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்தில் அதாவது அரசியல்வாதிகளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். கட்சி தலைமையிடத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு பதவி தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. குருபலமும் உங்களுக்கு இருக்குது. கடகராசிக்கு வந்து குருபலமும் இருக்குது. குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் ஒரு நல்ல பலமான இடம். அது மட்டும் இல்லாமல் 5, 10 செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கனால, நல்ல பலமான பொசிஷனில் இருக்கனால அரசியல்வாதிகளுக்குலாம் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம். இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு நேர் 7ல் என்ன இருக்காருன்னா சூரியன் இருக்கார். சூரியன் வந்து அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய இது. அதனால் உங்களோட தலைமையிடம் நீங்கள் பெரிய லெவலில் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வரப்போது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கடக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதார ரீதியாக. அதே நேரத்தில் குடும்ப ரீதியாக ரொம்ப அனுசரணையாக போகணும். சண்டை சச்சரவுகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக தொழில் செய்கிறது, நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறது, ஆன்லைனு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சூப்பர். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் பிராப்தம் இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு உண்டான இவ்வளோ நாளாக வந்து திருமணத்தில் ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் அந்த தடையெல்லாம் நீக்கி திருமணம் வந்து உங்களுக்கு கைகூடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் சம்மந்தப்பட்ட இது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து 5 செவ்வாய் உங்களோட ராசியில் நீச்சமாக இருக்கார். அந்த நீச்சமான செவ்வாய் வந்து 8ஆம் பார்வை என்ன செய்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சனியை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா காதல் சம்மந்தப்பட்டது, திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜு, வீட்டை விட்டு வெளியில் போகிறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். பட் ஆனால் என்னென்னா எதுவுமே பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் அவங்களுடைய அனுமதியோடு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக தான் முடியும். பொதுவாகவே இந்த மாதம் வந்து என்னென்னா உங்களுக்கு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.